அவனுடைய செயலை பாருங்க, அப்படியே பச்சை பாய பூமியில விரிச்ச மாதிரி இல்ல. ஆமா, இசைனா இசைன்னா இசை இசை எங்க இருந்து வரும் தெரியுமா? இன்னைக்கும் தூக்கம் போச்சு. வெல்கம் டு ரசனை பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். நம்ம கூட இருக்கிறது கிஷோர். இப்போ அடுத்து நம்ம மூவ் ஆறது வந்து மைக்கேல் மதன காமராஜன் படத்துக்கு. மைக்கேல் மதன காமராஜன் படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல நிறைய பேத்துக்கு அது புரியல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன ஓயாம அந்த காமெடியா போயிட்டே இருக்கே அப்படின்னு. இப்போ பஞ்சதந்திரம் கூட ரிலீஸ் ஆன சமயத்துல அப்படிதானே, நடுவுல கேப் நீ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கே இருக்காது, அப்படியே ரூவா அப்படியே போயிட்டே இருக்கும் காமெடி. இப்போ மைக்கேல் மதன காமராஜன் அப்படிதான். அதுல எப்படி அபூர்வ சகோதரர்கள் சொன்னையோ, இதுலயும் ஒரு கதை இருக்கு. இந்த கதைக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா எமோஷனும் இருக்கு. பட் எல்லாருமே இதுல காமெடியன்ஸ் தான். இன்னசென்ஸ் இருக்கும், கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிற காமெடியன் இருப்பான், ஒரு வில்லன் காமெடியன் இருப்பான். சோ எல்லாமே அப்படிதான் இருக்கும் இதுல. சோ இந்த படம் வந்து அகைன் அபூர்வ சகோதரர்கள் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல பஞ்சவர்ணாச்சலம் வந்து முக்கியமா ஒரு ரோல் பிளே பண்றாரு இல்லையா, அதை ஒழுங்குபடுத்தி இவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்றாரு. அதனால அவருக்கு இந்த படம் வந்து இவங்க பண்றாங்க. ராஜ்கமல் கிடையாது, இது பஞ்சவர்ணாச்சலம் அவர்களுடைய கம்பெனிக்காக இந்த படம் பண்றாங்க. அந்த படத்துல அந்த டைட்டில் சாங் இருக்குல்ல, கதை கேளு கதை கேளு பாட்டு, அது சின்ன வயசுல பார்க்கும்போது இப்போ பயாஸ்கோப் எல்லாம் வந்து நம்ம இந்த பிலிம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பிலிம் மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம சும்மா பாத்துட்டு இருப்போம். நம்ம ஊருக்கு பயாஸ்கோப் எல்லாம் வராது. பட் இருந்தாலும் அது அந்த பிலிம் எங்கேயாவது கிடைக்கும், அதை பாத்துட்டு இருப்போம். இதுல அப்படியே வெயில வச்சு பார்த்தா ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓப்பனிங் சாங்ல கூட அப்படிதான் இருக்கும். ஒரு பிலிம் எல்லாம் எடுத்து மாலையா போட்டுட்டு தான் வருவாரு இவரு. சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் தான் வருவாரு. அப்ப நமக்கு தெரியாது அவர் தான் டைரக்டர். யாரோ ஒரு தாத்தா பயாஸ்கோப் காமிக்க போறாரு போல அப்படின்னு. அனந்து இல்ல, அது இவரு தான், சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் இவர் தான் வருவாரு. அனந்து யாருன்னா அந்த நாகேஷோட சம்பந்தியா வருவார், அவர் தான் அனந்து. இதுல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆரம்ப சாங் இருக்கு இல்லையா, அதுலயும் அந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரெயிட்டாவே கதைக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா இந்த குஷி படத்துல சொல்லுவாங்கல்ல, இவங்கதான் சேர போறாங்க, எப்படி சேர்றாங்கிறது தான் இந்த கதை அப்படின்னு. அந்த மாதிரி இதான் கதை. இந்த 4 பேர் எப்படி கடைசியில சேர போறாங்கன்ற மாதிரி தான் அது ஆரம்பிக்கும் இல்லையா. சோ அந்த பாட்டை கூட பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு சித்தர் பாட்டு மாதிரி இருக்கும். அது அந்த ஒரு நாடோடி பாட்டு மாதிரி தான் இருக்கும். அதை பஞ்சவர்ணாச்சலம் தான் எழுதியிருப்பாரு. அந்த பாட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு கூட எகைன் சாய் விசித்ரால தான் பஞ்சவர்ணாச்சலமோட பையன் சொல்லியிருந்தாரு. வேற ஏதோ ஒரு படத்தோட வேலை எல்லாம் போயிட்டு இருந்த சமயத்துல இவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் இல்ல பஞ்சவர்ணாச்சலம், அவர் வந்து திடீர்னு ராஜா போய் பார்க்க போய் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்ல சொல்லுங்க, ஏன்னா இவர் எப்ப போனாலும் அவரை பார்க்கலாம் இல்ல இந்த மாதிரி ஒரு சாங் அப்படின்னு சொல்லி போய் ஒரு 10-15 நிமிஷத்துல அந்த பாட்டை முடிச்சுட்டு வந்துட்டாங்களாம். இவர் அதை எழுதியிருக்காரு, அந்த டோட்டல் கதையவே அவர் எழுதியிருக்காரு இதான் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. சாயங்காலம் கொடுத்துட்டாங்களா அந்த பாட்டை. சோ அது வந்து எவ்வளவு சீனை வந்து சேவ் பண்ணிருக்கு பாரு. ஏன்னா அது நீ எடுத்தீங்கன்னா பிளாஷ்பேக்கா சொல்லணும் இல்ல, ஆரம்பத்திலேயே ஒரு டைட்டில் கார்டுல போயிடுச்சு, அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாரும் அந்த படத்துல ஒரு அட்டென்ஷனோட வந்துருவாங்க, இதான் கதை அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல பார்த்தவங்க தான் அதை ரியலா சொல்ல முடியும். நம்ம வந்து டிவில பார்த்தவங்க தான் இல்லையா. அப்படி பார்க்கும்போது நம்ம ரிப்பீட் வாட்ச் நிறைய பார்த்திருக்கோம். பட் ஸ்ட்ரெயிட்டாவே தியேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னு. சோ அந்த படத்துலயும் அப்படியே சீக்வன்ஸ் ஆஃப் காமெடி போயிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்லாங் இருக்கிற காமெடியா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் பார்த்தா சந்தான பாரதிக்கும் கமலுக்கும் வந்து ஒரு அடியால் இதுலயும் இருக்கும். அதே நேரத்துல ஒரு அப்பா பையன் மாதிரி, அப்ப நான் அப்பா இல்லையா நீங்க அப்பா. அது அகைன் அந்த சிவாஜி சதான் வந்து சொல்லுவார்ல, சார் அந்த பணக்கார அப்பா நீங்க தானா, எப்படி சார் அந்த சொத்த பள்ளம் கிட்ட இருந்து தப்பிச்சீங்க அப்படின்னு. நீ அதுலயே பாரு, இந்த இது அப்பா மகனோட கெமிஸ்ட்ரி பாரு. ஒண்ணு வந்து காமேஸ்வரன் பாலக்காட்டு மணியர், அந்த அப்பா பையன் வந்து டிபிக்கல் 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு முட்டிட்டே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தான பாரதி, அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்கேல். கடைசி வரைக்கும் அந்த சந்தான பாரதிக்கு வந்து தன்னை அப்பாவா வந்து ஆதர்சமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற குறை வந்து இருந்துட்டே இருக்கும். இது ஒரு அப்பா பையன். அதுக்கப்புறம் ராஜுக்கு அப்பா இல்ல, அது வந்து சுப்பிரமணிய ராஜு. அப்புறம் இந்த மதனுக்கு தான் அப்பா யாருங்கிறது தெரியும். அப்பா வந்து இப்படி இருக்காரு அப்படிங்கறது மதனுக்கு வந்து கடைசியில தெரிய வந்து இவங்கெல்லாம் அப்புறம் தான் வந்து தெரியும் இல்லையா. மதனுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். சோ பாத்தேன்னா அப்பா மகன் அந்த உறவே வந்து அந்த 4 பிரதர்ஸ்க்குமே வந்து அந்த டிஃபைன் பண்ணிருக்கிறதே வந்து அந்த டைனாமிக்ஸுமே வந்து நல்லா இருக்கும் அந்த இதுல. இப்படி இந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம அந்த படத்தை பாத்துருக்க மாட்டோம். பட் ஆனா வந்து நீ கூர்ந்து கவனிச்சேன்னா அப்பா 4 பசங்க கதை தான் இது. பட் ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து அதே அப்பா மகன் டைனாமிக்ஸ் வந்து தனித்தனியா வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. இதுல நீ இந்த கேரக்டர் எழுதுறது இருக்குல்ல, இப்ப நீ தேவர் மகன் படத்தை பத்தி நாசர் அந்த எபிசோட்ல சொல்லும் போது கூட
உங்க பார்வையில நீங்க பண்றது கரெக்ட் தான், நீங்க வில்லன் கிடையாது, நீங்களும் ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டாரு, அது எனக்கு ஒரே பெரிய தெளிவை கொடுத்தது அப்படின்னு நாசர் வந்து சொன்னாரு. இப்போ இந்த படத்துலயும் ரியலிஸ்டிக்கா அத்தனை பேர் இருப்பாங்கல்ல. இப்போ நீ வந்து ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம அடிக்கடி வந்து வரதுக்குட்டியை பத்தி பேசிட்டு இருப்போம்ல. அதாவது காமேஸ்வரன் வந்து இன்னசென்ட் அப்படின்னா வரதுக்குட்டி காமேஸ்வரனோட இன்னசென்ட். அது சில பேர் இருப்பாங்கல்ல, அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய யோசனைகள் எதுவுமே இருக்காது, அவங்க எந்த ஆம்பியன்ஸ்ல இருக்காங்களோ அதுலயே வாழ்ந்து பழக்கப்பட்டு அதுக்குள்ளேயே ஜாலியா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீ வந்து பாத்துருப்ப இன்னசென்ட். ஏன்னா இந்த மளிகை சாமான் வாங்கும்போது கூட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் புளிப்பு மிட்டாய் அது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் அப்போ வெளியே வந்து வரதுக்குட்டி வந்து டே காமேஸ்வரா டே வரதுக்குட்டி நீ மாடா அப்படின்ற இது எல்லாமே அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் தான் நான் சொல்றேன். குட்டி குட்டி கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர் நிறைய டிராமால இருந்திருக்கும். பட் சினிமாவா நீ வரும் பொழுது அதுல அந்த ஸ்பேஸ்ல அவங்களை அகாமடேட் பண்றது இருக்குல்ல, அதை வந்து கமல் ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு. நிறைய நீ சொல்ல போனா இன்னும் நிறைய படங்கள் பேசலாம், அது பேசிட்டே இருக்கலாம். பட் ஒரு கேரக்டர் வராங்கன்னா அவங்களுக்கு அந்த கதையில ஞாபகத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை கொடுக்கறது இருக்குல்ல, அது முக்கியம். நீ நீ யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ, கமல் எழுதுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். நீ வந்து நீ ஒரு பக்கத்துல பார்த்தா எக்ஸ்ட்ரீம் காமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நீ வந்து பாக்கலாம். நீ இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு பாட்டி தாண்டா கரையேத்தணும் அப்படிங்கிற அந்த பாட்டி ஊர்வசி பொறுப்பு, அம்மா இல்லாத வளர்ந்த காமேஸ்வரன் பாலக்காட்டு மணி, அவங்க ரெண்டு பேர் பெண்களே இல்லாத உலகம் அவங்களது. அங்க ஆண்களே இல்லாத உலகம், இங்க பெண்களே இல்லாத இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க. நீ இந்த பக்கம் பார்த்தேன்னா இதுவே ஒரு சோக கதை, இது பார்த்தனா இப்படி திரும்பி பார்த்தேன்னா ஒரு அல்டிமேட் காமெடி இது. ஆமா. சோ நீ 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 ஆக்சுவலி வந்து அது சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்ட்ரீம் டிராஜிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நீ இப்படி திரும்பி பார்த்தனா அதுதான் ஒரு பயங்கரமான காமெடிக்கான ஒரு இதுவா வந்து இருக்கும். அத கமல் வந்து ஹி நெயில்ட் இட் அந்த படத்துல. நீ வந்து இப்படி சுத்தி நீ வந்து இந்த படத்தை வந்து பார்த்தனா வந்து இது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி டிராமா அது. ஆமா ஆமா. நீ இப்போ காமெடி பத்தி சொல்லும்போது இப்ப மாரி செல்வராஜ் கூட அந்த வடிவேலோட காமெடி பத்தி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா வடிவேல் அந்த இதுல வந்து அடிதான் வாங்குவாரு, அவரு அங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு, ஆனா அதை நமக்கு பார்க்கும்போது சிரிப்பு வருது அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தாருல. இப்ப நீ இதே வந்து கவுண்டமணி காமெடிக்கும் பொருத்தி பார்க்கலாம். கவுண்டமணி வந்து எல்லாரையும் திட்டிட்டே தான் இருப்பாரு, ஓகேவா? ரொம்ப சில இடங்கள்ல மட்டும் தான் அவர் கொஞ்சம் இன்னசென்ட்டா இருப்பாரு, எல்லா படத்துலயும் அவனே திட்டிட்டே தான் இருப்பாரு. ஒரு கோவக்கார காமெடியன் இருப்பாரு. எம்ஆர் ராதாலாம் அப்படிதான் திட்டிட்டு தான் இருந்தாரு. சோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆங்கிள் அது எக்ஸ்ட்ரீம் சீரியஸா இருக்கிறது பிளிப் பண்ணா இந்த இடத்துல வந்து காமெடி ஆயிடும் அது. சோ இந்த நீ வந்து மைக்கேல் மதன காமராஜன் ரீவாட்ச் அப்படின்னு போட்டேன்னா நீ அது ஒவ்வொரு ரீவாட்சுக்கும் வந்து ஒவ்வொரு லென்ஸ் போட்டு நீ வந்து பாக்கலாம். ஓகே ராஜாக்காக அப்படின்னு ஒரு ரீவாட்ச் தனியா போடலாம். ஓகே இந்த மாதிரி ஒரு காமெடிக்காக அது நிறைய ரீவாட்ச் போட்டுக்கலாம். ஓகே இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஸ்கிரீன் பிளேக்காக இன்னொரு ரீவாட்ச். ஆக்சுவலி அந்த அந்த கதாபாத்திரங்களை வந்து எழுதியிருக்கிற இந்த அந்த டிராமா அந்த டிராமா அந்த லேயருக்காக இன்னொரு ரீவாட்ச். சோ நீ நீ இத்தனை லென்ஸ் இருக்கும். நீ வந்து யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடற்கரைக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, வெறும் வந்து வெளியில இருந்து போட்டோ எடுத்துட்டு வரவன் இருப்பான், ஒருத்தன் வந்து காலை நினைச்சிட்டு வரவன் இருப்பான், ஒருத்தன் வந்து கட்டுமரத்து எடுத்துட்டு உள்ள போறவன் இருப்பான், முத்து குளிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து இருப்பான். சோ எல்லாத்துக்கான ஸ்கோப் வந்து அங்க இருக்கு. நீ எது வேணுமோ உன்னோட சௌரியத்துக்கு நீ எது எடுத்துட்டு வேணா கிளம்பி வந்துக்கலாம். ஏராம் டைலாக் தான் வரணும், ஒரு ஓனாயோட பார்வையில இருந்து பார்த்தாதான். ரைட். இப்போ மைக்கேல் மதன காமராஜன் எடுத்துக்கிட்டேன்னா இது அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி படம் தான். நம்ம இப்ப எவ்வளவு பேசினாலுமே அது கன்சீவ் பண்ணப்பட்டது வந்து ஒரு காமெடி படம் தான் அது, இல்லையா? ஹியூமர் வந்து அவ்வளோ எல்லா சீன்லயுமே இருக்கும். ஆனா இந்த படத்துல அவர் என்ன மாதிரியான பாட்டு கொடுத்திருக்காரு இளையராஜா அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு ரம்பம் ஆரம்பம் மாதிரி ஒரு ராக் அண்ட் ரோல் இதுல ஒரு பாட்டு, அப்புறம் பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மாதிரியான ஒரு பாட்டு, இந்த பக்கம் சுந்தரி நீயும் சுந்தரி நானும் ஒரு பாட்டு, இப்படி போயிட்டே இருக்கு. சிவராத்திரி பாட்டு, டைட்டில் சாங் ஒரு பாட்டு. ஒரு காமெடி படத்துக்கு இவ்வளவு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், எந்த பாட்டும் இன்னொரு பாட்டோட சாயல்ல இருக்காது. ஓகே, ஒரு டெம்ப்ளேட் சாங்கா இருக்காது, எல்லாம் வேற மாதிரி இருக்கும். மேபி அதான் இப்ப இவரும் சேரும் பொழுது அது ஒரு மேஜிக் வந்து ஒர்க் ஆகும். இவருக்கு இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு தான் ரஜினி கூட மேடையில சொல்லியிருந்தாருல, என் படத்தை விட நீங்க அவர் படத்துக்கு தான் நல்லா பாட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு. மேபி அது ட்ரூ, அந்த கதையில அவ்வளோ விஷயம் இருக்குங்கிறதுனால இவரும் அதை டெக்கரேட் பண்றாரு இல்ல, பாட்டெல்லாம் கொடுத்து.
இப்ப இந்த இதுல கூட ஒரு பாட்டு சொல்லியிருந்தாங்க, சுந்தரி நீயும் பாட்டை அவர் சொல்லியிருந்தாருல்ல, சாம்ப சதா அந்த சாமி பாட்டு வச்சு சொல்லி அவர் திரும்ப திரும்ப பண்ணி பாடும்போது இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது ஒரு நோட்டு மாறினதுனால அந்த பாட்டு டோட்டலாவே மாறிடுச்சான். ஏன்னா இப்போ எஸ்என் லட்சுமி அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி நிறைய இந்த நம்ம மடிப்பாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து குரூப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பாட்டை வந்து அவங்க ஒரு மாதிரி காமிக்கலா தான், இப்போ பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் பாட்டு இருக்குல்ல, அது காமெடியா தான் இருக்கும். அந்த பாட்டை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காமெடி பாட்டா தான் இதை அவங்க வந்து பிளான் பண்ணி இருந்திருக்காங்க ஐடியாவா. ஆனா ராஜா வந்து இந்த மாதிரியான ஒரு பாட்டு போட்டதுனால அது வந்து கமல் சொன்ன மாதிரி அந்த சிங்கார ரசத்துக்குள்ள நாங்க போய் அந்த பாட்டை வந்து வேற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னு. இப்ப கமல் அந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடியிருப்பாரு. ஒருவேளை கமல் பாடாட்டா அந்த பாட்டை வந்து ஜேசுதாஸ் தான் பாடியிருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு இதுதான் வந்து அந்த பாட்டை அவர் கம்போஸ் பண்ணி இருந்திருப்பாரு இல்லையா. சோ இதான் ஐடியா வந்து எப்படி எப்படி பேச பேச டெவலப் ஆகி இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம். அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரானரி மைண்ட் இருக்கிறவங்க சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னு வைங்களேன். அப்ப அந்த காம்பினேஷன்ல இருந்து என்ன அவுட்புட் கிடைக்குதுங்கிறதான இதெல்லாம். இது அந்த அந்த டீம் வந்து செட் ஆச்சுன்னா, அதாவது ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடிட்டர் வேணும், ஒரு மிகச்சிறந்த ஒரு கதாசிரியர் வேணும், ஒரு மிகச்சிறந்த ஒரு காமிக் சென்ஸ் இருக்கிற ஒரு ஆள். ஆக்சுவலி அது சிங்கீதம் தான். கமல் நக்கல் பிடிச்சு ரொம்ப ஜாலியான ஆள் போல அவரு, எதுக்குமே அழிக்க மாட்டாரு. சோ இது எல்லாருமே சேர்ந்தா டெட்லி காக்டெயில் தான் அது. ஆமா, இல்ல சிங்கீதம் பத்தி நீ சொல்லும் போது கிரேசி மோகன் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மைக்கேல் மதன காமராஜன் தான். அதுல இந்த ஹோட்டல் இதுலயே போய் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க போய் இந்த ஷாட் எங்க வைக்கலாம் எப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து இந்த லைட் மேன் மாதிரி யாரோ இருந்தாங்க பார்த்தாங்க, ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து அங்க இருந்து அந்த சாண்ட்லியர் எல்லாம் தட்டிட்டு வந்துருக்காங்க. அந்த டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் உடையதான். இவர் சிங்கீதம் எப்படின்னு திரும்பி பார்த்து மோகன் ரன் அப்படின்ட்டாரா. எதுக்கு அப்படின்னா இது உடைச்சது காசு கேட்டா யாரு கொடுப்பாங்க, நம்மளால கொடுக்க முடியாது, ஓடிடு அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு அவரு ஒரு நாட்டியான ஆளா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் அவர் வந்து இருந்திருக்காரு. மேபி இப்போ இவர் வந்து ஒரு பண்டில் ஆஃப் ஐடியாஸை கொடுக்க 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 இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இல்ல இது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அங்க என்ன பண்ணணும்ன்றது அந்த கால் வந்து அவர் எடுப்பாரு போல, போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு. சோ அப்படி பண்ணும்பொழுது அதோட அவுட்புட் வந்து அவ்வளவு நல்லா வருது. இப்போ நம்ம இந்த மைக்கேல் மதன காமராஜன் சொல்லும்போது இந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் விட எல்லாருக்கும் நல்லா கனெக்ட் ஆகுது அந்த கிளைமேக்ஸ்ல அந்த தொங்குற வீடு தான் இல்லையா. அதை வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணிட்டு அது நம்ம பார்க்கும்போது அப்ப தெரியாது நமக்கு, ஐயோ அந்த வீடு உழுக போகுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அந்த இடத்துல என்ன ஹியூமர் பண்ண முடியும். இப்ப வெந்நீராடை மூர்த்தி வந்து கடைசியில எல்லாம் குதிக்கும் போது கடைசியில ஒருத்தர் தெலுங்குல கத்திட்டு குதிக்கும் போது கிழிஞ்சது தெலுங்கு வேறையா அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே அந்தந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும்ல, அதை போட்டு அந்த சீனை வந்து எவ்வளவு என்ஹான்ஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி. ஏன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பாயிண்டே இல்லாம ஆளாளுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அவ்வளவு பேரை வச்சு இது பண்ணும்ல இல்லையா. அண்ட் செகண்ட்லி என்ன அப்படின்னா, நீ இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து உள்ள கொண்டாரு அப்படின்னா அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த அந்த சிச்சுவேஷனை அந்த கான்டெக்ஸ்ட முழுசா உள்வாங்கிக்கிட்டாங்கன்னாதான் கரெக்டா அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு பஞ்ச் வந்து அவங்களுக்கா வரும். ஏன்னா அவங்க அந்த அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த பிளாட்ல அந்த ஸ்டோரியில அவ்வளவு இன்வெஸ்டடா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் வர வாய்ப்பு இல்ல. சோ நீ இத்தனை ஆர்டிஸ்ட வந்து இது கூட்டிட்டு வந்து எல்லாத்துக்கும் அவங்களோட ரோலை புரிய வச்சு அது வந்து அந்த டைமிங்க வந்து தெரிஞ்சு இத்தனைக்கு அவங்க அவங்களுக்கா ஏதாவது திடீர்னு நல்லது வந்துட்டாலும் இது நல்லா இருக்கு அப்படின்னு சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இது இருந்து அது எல்லாமே வந்து டக்குன்னு வளரணும். சோ ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து அலைன் பண்ணி உள்ள கூட்டிட்டு வர்றது இருக்கு இல்லையா. சோ அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நீ வந்து 100% அவங்களுடைய இதுவும் உள்ள வரல அப்படின்னா வந்து ரொம்ப சிந்தட்டிக்கா போயிடும். இதெல்லாமே நீ சொல்ற மாதிரி நிறைய ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். ஆமா, எல்லாம் பிளாஸ்டிக்கா போயிடும், ஆர்கானிக்கா இருக்காது. அப்படி ஒரு இன்னொன்னு இப்போ இதுல இந்த கதையில ட்விஸ்ட் ஏற்படுத்துற கதாபாத்திரங்கள்னு பார்த்தேன்னு வையேன், எல்லாரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இதுல நாகேஷ் அண்ட் எஸ்என் லட்சுமி இவங்க 2 பேரும் தான் அந்த ஆள் மாறாட்டத்துக்கு மிக முக்கியமான காரணமா அமையறாங்க இந்த இடத்துல இல்லையா. சோ நாகேஷ் வந்து எவ்வளவோ பண்ணிட்டாரு, இனி அவர் என்ன புதுசா காமெடி பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிதான் எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா எவ்வளவு பாத்துட்டோம் அவரை இல்ல. சோ அந்த இடத்துல வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ்ல இவர் உள்ள வராரு அப்படின்றதே வந்து ஒரு டெட்லியான காமெடி சீன் அது, ரைட்டா. இன்னொன்னு ஆப்பிள் சாப்பிடுறீங்களான்னு கேட்டோன்னே பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் நான் கேட்டதே ஊருசி உள்ள வந்தோடனே இது காமேஸ்வரா இப்படி ஒருத்தன் இருப்பியா அப்படின்ற மாதிரி. அது இன்னொன்னு அந்த சீக்வன்ஸ் முழுக்கவே அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு டோட்டலா இவங்க வந்து உள்ள நடக்கிற கான்வர்சேஷனை வெளியில வேற மாதிரி திரிச்சு டெல்லி கணேஷ கோத்து விடுவாங்கல்ல. இதெல்லாமே வந்து இன்னவே அது டபுள் மீனிங் தான். ஆனா அது நீ பார்க்கும்பொழுது ஆக்வர்டா தெரியாது. அவங்க அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறாங்க
அப்படின்றது புரிஞ்சிடும். இப்போ எஸ்.என். லட்சுமி எடுத்துக்கிட்டா, இப்போ அவங்களோட கதாபாத்திரத்தை நம்ம நிறைய பேசலாம். கமல் வந்து அவங்கள பெஸ்டா யூஸ் பண்ணது வந்து கமல் தான். இப்போ இந்த படமா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமா மகாநதி படத்துல அதுல வந்து ஒரு விடோவரோட மாமியார், அது ரொம்ப யூனிக்கான ஒரு கதாபாத்திரம். அந்த மருமகனுக்கே பொண்ணு பாக்குற கதாபாத்திரமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவ்வளோ, நீ அதை எழுதுறது ஓகே, அதை ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணும்ல, அங்கதானே இருக்குது இல்லையா? சோ இப்போ இப்போ இந்த மாதிரியான ஆர்டிஸ்டுக்கு இப்ப நீ இன்ஃபேக்ட் நீ மத்தவங்களே எடுத்துக்கோ, இப்ப நாசரே எடுத்துக்கோ, இல்ல மத்த யாரா பசுபதி எடுத்துக்கோ, எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்ப இந்த எபிசோட்ல கூட பசுபதி சொல்லியிருந்தாரு, எனக்கு விருமாட்டிக்கு அப்புறம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையே போட்டு அத்தனை படம் வந்தது, மும்பை எக்ஸ்பிரஸ் தான் வந்து பிரேக் பண்ணி விட்டுச்சுன்னாரு. சோ இந்த மாதிரி கெரியர்ல அவங்களுக்கு ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது. இப்போ மலையாளத்துல நம்ம சொல்றோம் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு ரோல் எழுதுறாங்க அப்படின்னு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் பிலிம்லயே இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை உள்ள சேர்த்துக்கிறது இருக்குல்ல, அது வந்து கமல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்திருக்காரு. இப்ப எஸ்.என். லட்சுமி தான் உதாரணம். இப்போ விருமாண்டி படத்துல ஒரு பாட்டி இல்லையா, இப்ப இந்த பாட்டி எடுத்துக்கோங்க, இந்த பாட்டி வந்து அவங்க திருடுறாங்க, ஓகே, திருடுறாங்க. அது அந்த திருட்டு மூலமா தான் அந்த சீக்வன்ஸே ஆரம்பிக்குது. திருடுறது மூலமா தான் அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்குது. கடைசியில பார்த்தா நாகேஷே சொல்லுவார், உன்ன மாதிரி ஒரு பாட்டி இருந்தா என்னோட அத்தனை பொண்ணுக்கும் ஒரே மேடம் கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் அந்த பாட்டி வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்கணும், தான் என்ன நினைக்கிறனோ அதை நடத்திடணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யூனிக்கான கதாபாத்திரம் தானே. இதை ஒருத்தர் கேரி பண்ணி எழுதுறது ஓகே, பெர்ஃபார்ம் பண்றது அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. எக்ஸாக்ட்லி. சோ லைக் எல்லா இதுலயுமே வந்து பர்ஃபெக்டா அமைஞ்ச மூவில சிலதுல இது கண்டிப்பா ஒண்ணு மைக்கேல் மதன காமராஜர். எஸ். இப்போ இந்த எபிசோட்ல அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல போய் அவங்க பேசினது வந்து ஹேராம் பத்தி சொன்னார் அவர். ஏன்னா எல் சுப்பிரமணியம் முதல்ல அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண ஒத்துக்கிட்டு, அப்புறம் இவருக்கும் அவருக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் இன்னும் அதிகமா பணம் கேட்டாரு, அந்த பாட்டெல்லாம் கொடுக்கல, டிஸ்க்லாம் தரலன்ற மாதிரி சொன்னாரு. அந்த டைம்ல ராஜாட்ட அவர் போறாரு, ஓகே, என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு சின்ன கோவம் இருக்குதானே இருக்கும். நீ ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்து எடுக்கிறீங்க, அப்ப நான் தேவையில்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லாம அவர் வந்து இவரை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இவரு ஒரு சிக்கல்ல வராரு, நமக்கு ஓகே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஷூட் பண்ணப்பட்ட மாண்டேஜுக்கு பாட்டு போடலாம் இல்லையா. மாண்டேஜுக்கு பாட்டு போடுறதுன்றது காலங்காலமா பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா ஒரு வேற ஒரு பாட்டுக்கு லிப்சிங் எல்லாம் இருந்திருக்கலாம், அதுல ஷூட் பண்ணி இருந்திருக்கலாம், அதுக்கு வேற ஒரு டியூனு, அந்த டியூன் எதுவுமே வந்து ஒரு ஏப்பசாப்பியான டியூன் கிடையாது, அதை நீ மேட்ச் பண்ண மாதிரியே தெரியாது, ஒரு எபிக் மாதிரி நிக்கிற டியூனை வந்து போட்டிருக்காரு. இப்போ நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி எல்லாம் அப்படி போட்ட பாட்டுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? இத்தனைக்கும் நீ பார்த்த பார்வைக்கு வந்து அவர் எல் சுப்பிரமணியம் போட்ட டியூனை வந்து இவர் பிராக்டிஸ் பண்ணி கீபோர்ட்ல அந்த கரெக்டா அங்க கை வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அந்த அங்க பக்கத்துல இருக்கிற மாதிரிதான் ராஜாவும் போட்டிருக்காரு. அப்படின்னா பாத்துக்கோ. இப்போ அந்த சீனை இவரு சாதாரணமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா ராஜாக்கு அவ்வளவு ரிஸ்கே இருந்திருக்காரு. சும்மா வாசிக்கிற மாதிரி இவர் அதை பிராக்டிஸ் பண்ணி பண்ணதுனால அது ஒரு கன்ஸ்ட்ரெயினா வருது, ஒரு கண்டிஷனா வருது. அந்த கண்டிஷனோட இதுல இவர் அடுத்த நோட்டை பிடிக்கிறாரு, அதுல இவர் இப்படிப்பட்ட ஒரு பாட்டை கொடுக்குறாரு. அதாவது இவ்வளவு இடைஞ்சல்களுக்கு மத்தியில ஒரு பாட்டு வந்து உருவாகுது, ரைட்டா? ஒருத்தர் ஃப்ரீயா வந்து நீ கம்போஸ் பண்ணுன்னு கொடுத்த பாட்டு கிடையாது அது, ரைட்டா? கன்ஸ்ட்ரெயின்ஸ் இவ்வளவு இருந்துமே வந்து the quality of the output இருந்து வருது பாரு. அது பியூர் ஜீனியஸ் தான் அவரு ராஜா. அது அப்புறம் அந்த இசையில் தொடங்காதமா சொன்னார்ல, அவரு சம்பளம் எல்லாம் இல்லாம எனக்குன்னு ஒரு பாட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா சொன்னாரு, என் படத்துல அதுக்கு இடம் இல்லை, எனக்கு தான் சினிமா தெரியும் அப்படின்னு ஒரு தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிட்டாரு கமல். நான் சொல்றேன், அவர் வந்து இல்ல நான் போடுறேன்னு சொல்லி ஒரு பாட்டு போடுறாரு, அதுவும் இருந்த விஷயம் எல்லாம் திரட்டி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. இப்ப இது மாதிரிதான் வந்து இந்த நான் கடவுளுக்கும் சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வந்திருக்குல்ல மாகங்கா பாட்டு, அந்த பாட்டுமே டைட்டில்ல வர்றது, அது அந்த விஷுவல் எல்லாம் வச்சு இவர் போட்டு கொடுத்தாராம். நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு. பாட்டு லிஸ்ட்லயே இல்ல. ஓகே, ஆமா கரெக்ட். தென் ஆடியோ கேசட்ல வந்ததா இல்ல அதுலயே வரலையா? இல்ல ஆடியோ கேசட் எனக்கு ஞாபகம் இல்ல, பட் இதுல வரும், டைட்டில்ல வரும். இப்படி பல வேலைகள் வந்து இவர் பாத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு அவசரத்திலயும் ஒரு டெட்லைனுக்குள்ள வேலை பார்த்திருக்காங்க. ஃப்ரீயா உட்கார்ந்து 6 மணி எல்லாம் பார்த்த வேலை இல்ல அது. அது நீ எனி ஆர்டிஸ்டிக் பர்சூட் பண்ற அப்படின்னாலும் உனக்கு டைம் லைன் முக்கியம். நீ சும்மா உனக்கு ஃப்ரீ ஹேண்ட் வந்து கொடுத்துட்ட அப்படின்னா நீ வந்து எவ்வளவு நாள் சும்மா நீ வந்து அதுலயே வந்து போய்கிட்டே இருப்ப. அது வந்து ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், ஏதோ ஒரு டைம் பாம் துரத்திட்டு இருந்தாதான் வந்து உனோட மேக்ஸிமம் அவுட்புட் வந்து அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், அது ஒரு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப டூ ஷார்ட்டா இருக்கும். அதான் நீ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள போற அப்படின்னா இப்ப அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கும், இதை ஒரு 6 மணி நேரம் உட்கார்ந்து
இது வேண்டாம் இது வேண்டாம் இன்னும் பெஸ்டா பண்ணலாம்னு அப்படிதானே போவாங்க. இன்னைக்கு அப்படிதானே எல்லாம் பண்றாங்க இல்லையா? ஒரு சின்ன படத்துக்கே அப்படிதான் பண்றாங்க. அந்த டைம்ல அவங்க நம்ம பண்றது இவ்வளவு பெருசு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய கான்சியஸ்லாம் அவங்க மைண்ட்ல இருந்திருக்காது. நம்ம நல்லதா ஒண்ணு பண்றோம் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா அடிச்சிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு பார்த்தா. அது ஒண்ணு. ரீசெண்டா ஜெயமோகன் ஒரு இதுல வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் வந்து ராஜா கம்போஸ் பண்றதும் கிட்ட இருந்து பாத்திருக்காரு, ரஹ்மான் கம்போஸ் பண்றது கிட்ட இருந்து பாத்திருக்கேன். ராஜா கம்போஸ் பண்றதுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது அவர்ல தொடங்கி அவர்ல முடியற இசைதான். அதாவது ஒரு 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 நடுவுல வர வயலின் ஆகட்டும், ஒரு பீட் ஆகட்டும், எல்லாமே அவர் மைண்ட்ல இருக்கும். அதைத்தான் அவர் எழுதி கொடுப்பாரு. அவர் எழுதி கொடுக்கறது நீ வாசிட்டு வந்தா போதும். சோ அந்த மொத்த பாட்டு ஃபுல்லா அவரோட மனசுல வந்து இருக்கும். அத வந்து நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ற கருவிகள் தான் வந்து பாடகர்களாகட்டும், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஆகட்டும். வெரஸ் ரஹ்மான் ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னா வந்து, எனக்கு ஒரு விஷன் இருக்கு, அந்த விஷன் பத்தின ஒரு துருப்பு சீட்டை வந்து உனக்கு தருவேன் நானு. பட் ஆனா அந்த விஷன் எனக்கும் முழுசா ஃபார்ம் ஆகல, நீ நானும் வா சேர்ந்து அதை கண்டுபிடிப்போம். நீ வேணுங்கிறது நான் வந்து எடுத்துப்பேன். பட் ஆனா கோர் ஸ்கிராச் மெலடிங்கிறது இதுதான். அதுல வந்து நீ என்ன நினைக்கிற இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு சாக்லேட் கடைக்கு போயிட்டு இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம்னு சொல்லிட்டு திரட்டிட்டு அதை வந்து எடுத்துட்டு வர மாதிரி ரஹ்மான் வந்து அதை வந்து செதுக்கிட்டே வர. அதாவது லிட்டரலி இஸ் ஸ்கல்ப்டிங். சோ இது ரெண்டுமே ரெண்டு ஸ்கூல் ஆஃப் இது கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல வந்து வருது. இது வசதி இது தாழ்த்தின்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து ரெண்டு பேரும் ரெண்டு விதமா வந்து அதாவது அந்த கடைசி இதுக்கு வந்து அவங்க தேடிக்கிட்டே வந்து இருக்காங்க. சோ மேபி ராஜாவோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வந்து அந்த இதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபேஷனுக்கு வந்து அவர்னால போட்டுக்கிட்டே வந்து இருந்திருக்க முடிஞ்சிருக்கு அவர்னால, ராஜாவால. சோ அது அவருடைய இதுல வந்து ராஜா ரஹ்மான் கம்பேரிசன் இல்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சின்ன படங்களுக்கு கூட நான் இன்னைக்கு காலகட்டத்துல நீ பார்த்தேன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் நம்ம பாக்குறோம். அந்த பாட்லயா இருக்கட்டும், இல்ல அதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் பீரியடா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது நீ வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு பார்க்கும்பொழுது அது வந்து அவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயமா வந்து படல. ஓகே, நார்மலா இருக்கு, ஒரு ட்ரெண்டியா இருக்கு, அவ்வளவுதான், அந்த மாதிரி இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது அந்த டைம்ல இவங்க பண்ண மேபி எல்லாம் சுத்தி இருக்கிற மைண்ட் பூரா எல்லாம் செம மண்டையா இருக்கும்போது அது அப்படிதான் வரும் போல இல்லையா? கரெக்ட் தான். அது எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு அதனோட ஷெல்ஃப் லைஃப் என்ன, நீ வந்து ஒரு நாள் கேட்கறியா, ஒரு வாரம் கேட்கறியா, ஒரு மாசம் கழிச்சு மறந்து போயிடுறியா, இல்ல ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு 4 தலைமுறை கேட்டுட்டு இருக்கியா, எல்லாமே வந்து நீ அந்த கடைசியா உனக்கு என்ன வந்து சேருது அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. ஆமா, இப்போ இதுல மைக்கேல் மதன காமராஜன் பத்தி அவங்க பேசல, அந்த எபிசோட்ல வந்து ஜாஸ்தி பேசல, கம்மியா தான் வந்து பேசினாங்க. அப்புறம் அவங்க அபூர்வ சகோதரர்கள்ல அந்த பிஜிஎம் எல்லாம் கூட சொன்னாங்க. அப்ப இதுல குணால வந்து அந்த ஒரு பிஜிஎம் எடுத்து ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணது, எடிட்டர் லெனின் வந்து அதை சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஐயோ ஒரு திட்டுவாருங்க அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து அந்த பிஜிஎம் வந்து குணாக்கு ஒரு ஃபைட் சீனுக்கு அபூர்வ சகோதரர்களோட ஒரு பிஜிஎம் எடுத்து அவர் மிக்ஸ் பண்ணாராம். அதையும் கூட கமல் வந்து சொல்றாரு. இன்னொன்னு இப்போ குணா பத்தி சொல்லும்போது அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, பார்த்தபடி பாட்டு, அந்த பாட்டை வந்து ஒரு சொன்னார், அது ஒரு ஃபில்லர் சாங் மாதிரி தான். அது கேட்கும் போதே வந்து உனக்கு டொம்னு அப்படி ஆரம்பிச்சு அது அதாவது உண்மையிலேயே ஒருத்தன் கடவுளை பார்த்தா என்ன மாதிரியான ஒரு ஃபீல ஒரு வைப் கிரியேட் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது நீ ஒரு சிமிலர் சிச்சுவேஷன் நீ பார்த்தேன்னா இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த சொல்லடி அபிராமி பாட்டு இருக்குல்ல, அகைன் அதுலயும் அபிராமின்ற வேர்டு அது கூட கனெக்ட் தான். இப்ப சொல்லடி அபிராமி பாட்டுல அந்த அபிராமி பட்டரை வந்து நெருப்புக்கு மேல நிக்க வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பாட்டுல பார்த்தாலும் அது அப்படிதான் இருக்கும். கடைசியில வந்து அந்த அம்மன் காட்சி தந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி அந்த இவரு கண்ணுல தண்ணி எல்லாம் விட்டுக்கிட்டு இந்த காளி பயங்கரி சூழி மகாகனி கண்களை தெரிகின்றால் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. சோ இது கிட்டத்தட்ட அந்த ஹை அப்படிதான் இருக்கும். நீ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீ தன்னை மறந்து அப்படின்ற மாதிரி இந்த பாட்டுமே அவர் சொன்னார்ல, அந்த ஒரு வியாதி என்ன இருக்கும், அந்த சைக்கோ நியூரோசிஸா வந்த இடத்துக்கே திரும்ப திரும்ப வந்து சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு டியூனையும் அதே மாதிரியான ஒரு இதுல போட்டு அத வந்து பிஜிஎம் கன்வெர்ட் பண்ணி அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கமலும் வந்து அந்த ஒரு அபிராமி பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த இத கை மேல இப்படி வச்சு அது வந்து நீ நிஜமா ஒரு ஒரு சேன் மைண்ட்ல இருக்கிறவன் எவனா வந்து அந்த அப்படி ஒரு டிரான்ஸ் ஸ்டேடுக்கு வந்து போயிட்டு அவன் கீழே வந்துட முடியுமா? எனக்கு இந்த படம் ஞாபகம், இந்த உடைப்பாளி படத்துல
ரஜினி சிவன் வேஷம் போட்டு ஸ்கூட்டர்ல பின்னாடி உட்காந்து போவார்ல, அப்போ வந்து ஆர்வத்துல ஆம்புலன்ஸ்ல இருந்தே இறங்கிட்டு அந்த அளவுக்கு வந்து எக்ஸைட் ஆயிருப்பாங்க. இதான் ஒரு டிரான்ஸுக்கு போயிருவாரு அவர் இல்லையா. அது வரும்போது இன்னொன்னு அவர் சொன்னார்ல, இந்த டியூன்னாலதான் இவங்க ஷார்ட்டே வந்து அப்படி ஒரு மாதிரி இப்படி இப்படி பாத்துட்டு வர மாதிரி ஷார்ட்டை கன்சீவ் பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்னு அதான் ஜேசுதாஸ் வந்து அவர் என்ன பாட்டு கொடுத்தாலுமே அதுல ஒரு தெய்வீகம் வந்துரும். நீ தெய்வீகமாவே ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. Again, நீ உண்மையிலே உனக்கு முன்னாடி வந்து அபிராமி நிஜமா நேர்ல வந்துட்டு எனக்கு மனசுல ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு தான் வரும். Again, நீ அதுல நிறைய பார்த்தேன்னா அது வேற ஏதோ ஒரு பாட்டுல இருந்து எடுத்து சாமி பாட்டுல இருந்து வச்சுட்டாங்கிற மாதிரி தோணும். ஆனா அது வாலி தான் எழுதியிருக்காரு அந்த பாட்டு இல்லையா. இந்த ஊனுருக உயிர் ஒருக எல்லாம் எழுதி அது ஒரு மாதிரிதான் ஒரு டிரான்ஸ் கொண்டு போயிருவாங்க அந்த பாட்டு. இன்னொன்னு குணா படத்தை பத்தி சொல்லும்போது இந்த பாட்டை பத்தி சொன்னாங்க. இன்னொன்னு இந்த உன்னை நான் அறிவேன் பாட்டு இருக்குல்ல, அதுவும் வந்து இப்போ சின்ன தாயவள் தந்த ராசாவே வந்து எப்படி ஒரு ஒரு கல்ட் ஸ்டேட்டஸுக்கு போச்சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாட்டு தான் இந்த பாட்டு. இன்னும் சொல்ல போனா 2 படமுமே ஒரே டைம்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ரெண்டுமே, தளபதி குணா ரெண்டுமே. ஓகே, சோ இந்த பாட்டுமே அந்த அளவுக்கு ரெண்டும் ஜானகி தான் பாடியிருக்காங்க, எஸ் ஜானகி தான் பாடியிருக்காங்க. சோ இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரியுமானா இன்னும் சில பேருக்கு இந்த பாட்டு வந்து தெரியாது. சின்ன தாயவள் எல்லா பாட்டுக்கும் தெரியும். உன்னை நான் அறிவேன் வந்து எஸ்என் வரலட்சுமி இல்லையா? இல்ல, அவங்களும் பாடியிருக்காங்க, அந்த ஒரு வெர்ஷனும் இருக்கு. இப்போ இவங்க ரேகா பாடுறது வந்து எஸ் ஜானகி பாடுற வெர்ஷன் ஒண்ணு இருக்கு. ஓகே ஓகே, ஆமா 2 வெர்ஷனுமே இருக்கும். சோதான் அந்த பாட்டுமே அதுக்குள்ள பாரு, அது அப்புறம் அந்த அப்பன் என்றும் அம்மை என்றும் ஒரு பாட்டு, அதுவும் எகைன் ஒரு சித்தர் பாட்டு மாதிரி இருக்கும். அது ராஜா பாத்தீங்கன்னா இப்போ இந்த மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் ஓ மனமே கலங்காதே நிறைய அவரு ஒரு தனி ட்ராக்ல வந்து தன்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் இதை வந்து நிறைய போட்டு போவார் அந்த பாட்டுல. நீ பார்த்தன்னா தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ் முக்கால்வாசி பேர் வந்து அவங்களுக்கு கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அந்த கோஷன்ட் வந்து மத்த ஆட்களோட ஜாஸ்தியா தான் இருக்கு. நீ எம்எஸ்வி எடுத்துப்பாரு, ராஜா எடுத்துப்பாரு, ரஹ்மான் எடுத்துப்பாரு, வித்யாசாகர் எடுத்துப்பாரு, தேவா எடுத்துப்பாரு, நீ வந்து ஹாரி ஜெயராஜ் எடுத்துப்பாரு, எல்லாத்துடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ ஹைல தான், அவ்வளோ மத்த மனுஷங்களுக்கு அதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க வந்து இது நான் ரஹ்மானோட பயோகிராபி ஒரு புக் வந்து அதுல படிச்சதும் நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ராஜா சொல்றது இந்த மாதிரிதான் சொல்றாரு. அது எங்க இருந்தோ வந்து வருது, அதை கடத்தறதுக்கான ஒரு சின்ன கருவி மாதிரிதான் இருக்கேன். அது வந்து அந்த மியூசிக் வந்து போகுது அப்படிங்கிற, அதாவது என்ன சொல்றது, ஒரு 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 பெரிய மின்னல் அடிக்குது அப்படின்னா அந்த மின்னல் தாங்கக்கூடிய இடிதாங்கி இத்தனோடு கம்பி தான். அது வந்து கடத்தி இருந்தது. சோ நீ எங்க இருந்தோ அது அவங்களுக்கு வந்து வருது சோ உன் மனசு அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டா அத வாங்கிக்கிற இதுல இல்ல அப்படின்னா வந்து உனக்கு அந்த மியூசிக் வந்து வராது. ஒரு கட்டத்துல வந்து அந்த பைப் நின்னு போயிரும். நீ வந்து எதை தொட்டாலும் போட்ட மாதிரிதான் வந்து இருக்கும். சோ அந்த லெவல் ஆஃப் இதுல வந்து உன் மனசை வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா வந்து உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் தேடல்கள் வந்து நார்மலான மனுஷனோட உனக்கு வந்து ஜாஸ்தியா தான் இருந்தாகணும். நீ வந்து நீ எந்த கடவுள்னு இல்லை, ஏதோ ஒரு கடவுளா இருக்கட்டும், பட் ஆனா இது ஆன்மீகம் கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது இது ஒரு தேடல் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து ரிலிஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி இது. சோ எனக்கு அந்த வகையில பார்த்தோன்னா நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த தொடர்பு வந்து இருந்துருக்கு. அது பை கோஇன்சிடென்ஸா, இது வந்து கோரிலேஷனா, இல்ல இதுதான் காசேஷனா, ஒரு லைனேஜா அப்படியே வருது, ஒரு இன்க்ளினேஷன் அப்படி சொல்லுவோம். பட் இப்போதைக்கு நீ பார்த்தனா இது ஒரு பேட்டர்ன், இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பேட்டர்ன் இது. ஆமா ஆமா, ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு சுப்பீரியர் ஒரு பவர் வந்து ஒரு ஸ்டேட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதை அவங்க முழுசா நம்பும் போதுதான் மேபி அவங்க இமேஜினேஷன் வந்து ஜாஸ்தியா இன்னும் தூண்டப்படுதுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. இல்ல நீ வந்து லாஜிக்கலா அது டிஃபைனே பண்ண முடியாது. நீ வந்து இப்போ நீ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரா போய் கத்துக்கலாம், ஆனா நீ ஒரு கம்போசரா இருக்கிறதுன்றது வேற இல்ல. நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரா இருக்கிறது வேற, கம்போசரா இருக்கிறது வேற. ஸோ அது ரெண்டுமே வெவ்வேற. ஒரு டெக்னீஷியன் வேற, ஒரு கம்போசர் வேற. ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு இல்லையா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் டாக்ஸ். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்.